எங்கள் மச்சான் மகன் கல்யாணத்துக்காண்டி நாங்கள் திருவனந்தபுரம் வந்திருக்கோங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அது விருதுநகரில் கொஞ்சம் கூட வெயிலே தெரியலங்க. இங்கே நம்மளுக்கு நாகர்கோவில் தாண்டி திருநெல்வேலி தாண்டிக்கிட்டு வர வர சரியான ஹீட்டுங்க. பகலில் நாங்கள் ட்ரெயினில் வந்தோமா, சரியான ஹீட்டு, ஒரே வெக்கையாக இருந்துச்சு. ஒரு வழியாக அப்பா எப்படா வருன்ட்டு ஒரு 10 மணிக்கு ட்ரெயின் ஏறினோம். இங்கே வந்து ஒரு 3:30க்கெலாம் இறங்கியாச்சுங்க. ட்ரெயினை விட்டு இறங்கினா பிறகு தான் ஒவ்வொரு ஆளுக்கும் உசுரே வந்துச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் வெளியில் இறங்கி கொஞ்சம் அப்படி நின்னா பிறகு தான் நல்லா காற்று கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. இதோடு நம்ம சீக்கிரமாக ரூமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே நடந்து வெளியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சைடாக அப்படி வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு நம்ம டக்குன்னு பிடிச்சிட்டு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லக்கேஜ் வந்து எல்லாருமே ஒரு 2 நாளைக்கு தங்குறது போல் இருந்ததுனால எல்லாருமே நிறைய லக்கேஜ் கொண்டு இருந்தோம். அதை தூக்கிட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த சைடு போகிறதுக்கு. அப்புறமே ஒரு வழியாக அப்படியே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே வெளியில் போய் ஆட்டோ பிடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஆட்டோ பிடிச்சா ஒரு ஆட்டோவுக்கு 3 பேர் தான் போக முடியும்னு சொல்லிட்டாங்கங்க. அவங்கவுங்க லக்கேஜோட ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் 3 பேர் போனாங்க. மொத்தம் நாங்கள் 26 பேர் போயிருந்தோம். ஒரு 7-8 ஆட்டோ பிடிச்சிக்கிட்டோங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ரூம் பிடிச்ச அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். டக்குன்னு போய் இறங்கியாச்சு. நம்ம ரூம் வந்து ஏற்கனவே புக் பண்ணியாச்சுங்க. ஒரு 9 ரூம் போட்டிருந்தோம். இந்த லாட்ஜில் ஒரு 6 ஃப்ளோர் இருக்குங்க. அதில் நம்ம புக் பண்ணதுக்கு கிடச்சது, நம்மளுக்கு ரூம் கிடச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4வது ஃப்ளோர்லேயும் 5வது ஃப்ளோர்லேயும் நம்மளுக்கு 9 ரூம் மொத்தமாகவே கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம ரிசப்ஷனில் சாவி வாங்கிட்டு நம்ம புக் பண்ணால் நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து இன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு கிளம்பணுங்க. அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் கல்யாண வீடியோலாம் வருங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.